77வது சங்கீதம், சங்கீதம் 77 அதனுடைய 19, 20 வசனங்கள். மைக்ல வாசிக்கிறீங்களா? தேங்க்யூ. இந்த மைக் மிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மைக் மிட்டு கொஞ்சம் 19, 20 வசனங்கள். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். கர்த்தர் நல்லவர். அந்த மைக் மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணு. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலையிலே பேசும்படி இன்று காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இது. ஆண்டவருடைய வழிகள் என்பது நம்முடைய வழிகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளும் அல்ல. காலடி தெரியலைனாலே அந்த இடத்துல பாதை இல்லைன்னு அர்த்தம். காலடி தெரியவில்லை என்றாலே அந்த இடத்துல வழி இல்லை என்று அர்த்தம். ஆமே. என் தேவன் யாரென்றால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர். குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர்களை நடத்தி, தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்று ஏசாயா 42:16 கர்த்தர் தம்முடையவர்களை நடத்துகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாத வழி, தெரியாத பாதை. நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அறியாத பாதையிலும் தெரியாத வழியிலும் நடத்துகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியம் நிச்சயம். என்ன காரியம் தெரியுமா? ஏசாயா 42:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை வேளையில எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன் என்று? ஆமேன். சரி, நான் அதை இப்படி கேட்கிறேன். நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. ஆமேன். எத்தனை பேர் விரும்புறீங்க நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று? ஹல்லேலூயா. தேவன் யாரை நடத்துவார்? தம்முடைய ஜனத்தை. நமக்கு நன்றாய் தெரியும், இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் கூக்குரலிட்டு கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். எதற்கு தெரியுமா? ஒரு விடுதலைக்காக, ஒரு மீட்புக்காக, எப்படியாவது இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு எப்படியாவது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். எந்த ஒரு அடிமைத்தன நுகத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள ஒரே ஒரு தேவன் தான் இந்த பூமியில நமக்கா இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை தம்மையில் ஏற்று சிலுவையிலே மரித்து பலியான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மோசேயை இரட்சகனாய் அனுப்புகிறார். மோசேயை இரட்சகனாய் எகிப்திலே அனுப்புகிறார். எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள் எகிப்திலே நடக்கிறது. ஆனால் மீட்பு மட்டும் இன்னும் வரவில்லை. இப்ப எல்லாரும் எதை போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, மீட்ப, விடுதலைய, ரட்சிப்ப. ஆமென். இந்த மீட்பினுடைய விலையை அதனுடைய வேல்யூவை நம்ம அறியணும் அப்படின்னா, ஆமென், நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தாதான் அதை உணர முடியும். பல நேரத்தில் மனிதன் அறிகிறதில்லை தாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டு பண்ணுகிறது. பாவம் தனக்கு வர வேண்டிய நன்மையை வரவிட்டாதபடி தடுக்கிறது. எல்லா தீமைக்கான வாசல் தான் பாவம்.
ஏதேனிலே சாபம் கிடையாது, ஏதேனிலே வேதனை கிடையாது, ஏதேனிலே வியாதி கிடையாது, ஏதேனிலே முள்ளு கிடையாது, ஏதேனிலே வருத்தம் கிடையாது, ஏதேனிலே மரணம் கிடையாது. ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தான், அந்த பாவம் என்கிற வாசல் வழியாய் இவைகள் எல்லாமே உள்ளே பிரவேசித்தது. அது இன்று வரைக்கும் பூமியை, மனுக்குலத்தை ஆட்கொண்டு தான் இருக்கிறது. வியாதி இல்லாத மனுஷனை பார்க்க முடிகிறதில்லை. சாபம், வியாதி, வேதனை, வருத்தம், முள்ளன தேசம் அப்படிதான் நிரம்பி இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை தரவும் ரட்சிக்கவும் மீட்கவும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த பூமியில இறங்கி வந்தார். எனவேதான் யோசேப்பினிடத்திலே கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் சொல்லுகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் எல்லா மனுஷருடைய பாவத்தையும் நீக்கி அவர் அவர்களை ரட்சிக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை இந்த சுவிசேஷ சத்தத்தை முதல் விசைதான் நீங்கள் தூரத்திலிருந்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கேட்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறேன். இந்த கிருபையின் வாசல் இன்னும் அடைபடவில்லை. இயேசுவண்டை வாருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மீட்டு ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாய் கர்த்தர் மோசேயை அனுப்புகிறார். இப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்கள் மேல பூசப்படுகிறது. அதுவரை உண்டாகாத, அதுவரை பெற்றிராத மீட்பு அந்த இரத்தத்தின் வல்லமையினால, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால இஸ்ரவேலர்களுக்கு அன்று இரவே ரட்சிப்பு, மீட்பு உண்டானது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த எகிப்து என்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், மீட்கப்பட்டவர்களாய் இஸ்ரவேலர்கள், ஆமென், அத்தனை பேரும் ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள். ஏன் புருஷர்களுடைய கணக்கு மட்டும் எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென், ஸ்திரீகள் ஆண்டவர் கணக்குல வைக்கலன்னு அர்த்தம் அப்படி கிடையாது. ஆமென், 6 லட்சம் புருஷர்கள்னா அவருடைய மனைவி பிள்ளைங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஆனா புருஷர்கள் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாகும் 1-2 அதிகாரங்கள் எடுக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு சொல்லுவார், எல்லா கோத்திரத்தில் இருக்கிற 20 வயசுக்கு மேலுள்ள ஆண்களுடைய தலையை எண்ணு அப்படிம்பார். ஆண்களுடைய தலையை எண்ணு அப்படிம்பார். ஏன் இப்படி சொல்றார் தெரியுமா? இந்த எகிப்துல தான் ஒரு ஆண் குழந்தை கூட உயிரோடு இருக்க கூடாது என்று பார்வோன் சட்டம் போட்டு பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தையை எங்க தான் தூக்கி போடணுமா? நைல் நதியில தூக்கி போட வேண்டும் என்று சட்டம் போட்டான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிற தேவன். எந்த இடத்துல இஸ்ரவேல்ல ஒரு ஆண் குழந்தை இருக்கக்கூடாது என்று சட்டம் போடப்பட்டதோ அதே இடத்துல கர்த்தர் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் பிறக்க வைத்து வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் உங்களை வளர பண்ணுவது அவர் சித்தம் வைத்தார் என்றால் எந்த வல்லமைக்கு உங்களை தளர பண்ணவோ, உங்களை வீழ்த்தவோ முடியாது. ஆமென். கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மைக் கொஞ்சம் ஹாண்ட்ல கேட்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தேங்க்யூ. கொஞ்சம் தேங்க்யூ. பிரைஸ் காட். ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரத்தத்தின் வல்லமையினாலே இஸ்ரவேல், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இரத்தத்தின் வல்லமையினால இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு இல்ல. ஹல்லேலூயா. இப்பதான் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது. எபிரேயர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தை துவக்குகிறவர். அப்ப இப்பதான் ஒரு துவக்கம். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது தான், வந்த பிறகுதான் நம்முடைய லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க யாரா இருக்கலாம், பிறந்ததுல இருந்தே நாங்க இந்த சர்ச் மெம்பர், ரைட், வெரி குட், சூப்பர். தலைமுறை தலைமுறை கர்த்தரை சேவிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். யாரா இருக்கலாம், நீங்க பாஸ்டருடைய பிள்ளையா இருக்கலாம். நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை. ஆனா என்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா? நான் பிறந்த போதல்ல, நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று காலத்தை பிரிக்கிறார்களே, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும். நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா இன்னும் நம்முடைய வாழ்க்கை இருள தான் இருக்கிறது. இன்னும் நமக்கு ஒரு துவக்கமே இல்லை. இயேசு என் வாழ்க்கையில வரணும், இயேசு என் வாழ்க்கையில இருக்கணும். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் இந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்களோ, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேலர்கள் எப்பொழுது மீட்கப்பட்டார்களோ, இப்பொழுது அவர்கள் அணி அணியாய் புறப்படுகிறார்கள். இப்போதான் அவங்க ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் யாத்ராகமம், எக்ஸோடஸ் யாத்திரை. அவங்க யாத்திரை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. நமக்கு நியமித்த ஓட்டம். இதுவரை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தோம். இதுவரை கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
இப்பொழுது நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அதுதான் மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை வழிநடத்தினீர். மோசே ஆரோன் வழிநடத்தல, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் நீர் உமது ஜனங்களை வழிநடத்தினீர். எனவேதான் தேவ பிள்ளைகள் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை நாடுவதை விட்டுவிடக் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வர்ற கூட்டம் இருக்கிறாங்க. ஆமென். சிலர் பாருங்க ஒரு 40 days மட்டும் வருவாங்க. எந்த 40 days? எந்த 40 days உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க. லென்த் டேஸ்ல நீளமா தாடியை வளர்த்து அன்னைக்கு வேற ஒண்ணுமே சாப்பிடாம, ஆனா அந்த ஈஸ்டருக்கு அவங்க படுத்துற பாடு இருக்க அவன் அந்த 40 days முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரை இனி அடுத்த வருஷம் உங்களை சிலுவையில் அறையும் போது நாங்க பார்க்கிறோம். சிலர் இருக்கிறாங்க இந்த கிறிஸ்துமஸுக்கு மட்டும் பிறந்தார், அவர் பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்து வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். தப்பு கிடையாது. எல்லா சர்ச்சிலும், எங்க சர்ச்சிலும், எல்லா சர்ச்சிலும் இது பண்றோம். ஆனா என்ன இருக்குன்னா சிலருக்கு அந்த டைம் மட்டும்தான் ஜீசஸ் அப்படின்னு வருவாங்க. சிலர் இருக்கிறாங்க 1ஆம் தேதி வருவாங்க. எந்த 1ஆம் தேதி? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஆமென் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் கிடைச்சாச்சு, இனி ஆண்டவர் வந்ததும் அப்படியே போயிருவன். இல்ல, எவர்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்களோ, பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி மேகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டார்களோ, புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். ஆரோன் மோசே என்பவர்களின் கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல, ஆட்டு மந்தையை பாருங்க. ஆமென். இந்த புறாலாம் இருக்குல்ல, புறாலாம் வளர்க்குறாங்க நிறைய பேர். இந்த புறா பந்தயம் வைப்பாங்க பாருங்க. அதுல ஒரு பந்தயம் எப்படின்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, அது நேர பறந்து வந்துடும். அது போலதான் நாயும் மோப்பம் பிடிச்சு வீட்டு கண்டுபிடிச்சு வந்துடும். பூனை கூட அப்படிதானா. ஆனா அந்த ஆடு இருக்கு தெரியுமா? ஆடை நீங்க அடுத்த தெருல விட்டா இந்த தெருவுக்கு வர தெரியாது. ஆமென். ஏன் ஆட்டு மந்தையை போல நடத்துகிறார் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது. சுயமா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் இப்படி வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சார்ந்திருக்கிற வாழ்க்கை. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒன்றுமே என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இப்போ இஸ்ரவேலர் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்த வேண்டும் என்று பிளான் பண்றார் பாருங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 17-18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி அடுத்த வார்த்தை கவனிங்க. பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலருக்கு இப்போ தெரிந்த பாதை இருக்கிறது கானானுக்கு போக. எந்த பாதையில போனா கானானுக்கு போகலாம் இஸ்ரவேலர்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எகிப்து தேச வழியா போனா
ஈஸியா போயிடலாம். ஆனால் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்றால், இஸ்ரவேலருக்கு தெரியாத பாதை, தெரிந்த பாதை இருக்கிறது. உன்னை எப்படி நடத்தணும் அப்படி மட்டும் ஆண்டவர் என்கிட்ட கேட்டா நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறேன். ஆமே. இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கிறாங்கன்னு வைங்களேன், உன்னை நான் எப்படி நடத்த நீ விரும்புகிறாய்? எத்தனை பேர் சொல்லுவோம், ஆண்டவர் என்னை ஆட்டு மந்தையை போல நடத்துங்க? கண்டிப்பா சொல்லவே மாட்டோம். ஆமே. நம்ம இப்படியெல்லாம் கேட்போம் தெரியுமா? ஆண்டவரே, மாசம் மாசம் ஆனா எனக்கு இவ்வளோ கையில கொடுத்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு 12th இவ்வளோ மார்க் போதும், மார்க் வர ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆமே. தெரிந்த பாதை இருக்கிறது. இப்படி எனக்கு எந்த பாதையுமே தெரியவில்லை அப்படின்னா அது வேற. ஆனா இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக தெரிந்த பாதை இருக்கிறது. பெலிஸ்தியர் தேச வழியா செல்வது சமீபமா, இப்படி போனா எனக்கு காரியம் சீக்கிரம் நடந்துரும். என் மனசுல ஒண்ணு தோணும் தெரியுமா? அதுதான் எனக்கு ஜெபமா மாறும். நம்முடைய பல விண்ணப்பங்களும் நம்முடைய விருப்பங்களை தான் வைக்கிறோம், நம்முடைய விருப்பங்களை தான் வைக்கிறோம். ஆமே. ஆனால் அந்த வழியாய் நடத்தாமல், ஆமே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை அப்படி ஏறெடுக்கும் போதுதான் தெரிகிறது, எனக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வராது, எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அறியாத வழி ஆண்டவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது, இதை மாத்தினீங்களா? ஆண்டவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், ஆனா எனக்கு தெரியாது அவர் எப்படி நடத்த போகிறார் என்று. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? என்னை நடத்துகிறது கர்த்தர் என்பது. பல நேரத்தில் அநேகர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்னவென்றால், அவங்க மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பாங்க, கர்த்தர் இப்படி நடத்துவார், இப்படி நடத்துவார், இந்த பாதையில கொண்டு போவார், இது சரியாயிரும், இப்படி இப்படி என்னுடைய காரியம் இந்த வழியாய் வாய்க்கப்படும். இல்ல, குருடரை அவர்கள் அறியாத வழியில, பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமானாலும் அந்த வழியாய் நடத்தாமல், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார், ஆபிரகாமே உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன் ஆபிரகாமே அப்படி சொல்லி அழைக்கும் போது, ஆபிரகாமுக்கு அப்பொழுது வயது 75. ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? லோத்துவையும் கூட்டிட்டு போறார். ஏன்னா ஆபிரகாம் மைண்ட்ல செட் பண்ணிட்டாரு, லோத்து யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பையன்னா ஏறக்குறைய ஆபிரகாம் வீட்டில் வளர்ற பையன் தான். அப்போ ஆபிரகாம் மைண்ட்ல செட் பண்ணிட்டாரு, எனக்கு வயசு 75, ஆண்டவர் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கண்டிப்பா யாராதான் இருப்பா? லோத்துவா தான் இருப்பான். செட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறார். ஆண்டவரை பாருங்க, 13வது அதிகாரத்தில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும்படி அனுமதிக்கிறார். இப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், அது அடியனுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? கேட்டுவிட்டு அவனே அடுத்த காரியத்தை வைக்கிறான். ஆண்டவரே, லோத்து இல்லை, ரைட்டு, என் வீட்டில் எலியேசர் இருக்கிறான், அவன் சுதந்திரவாளியா இருப்பான் ஆண்டவரே. கர்த்தர் அதையும் ஸ்டாப் பண்றார். ஆபிரகாம் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் முன்வைக்கிறான். கர்த்தர் எல்லாத்தையும் நோ 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 நோ. ஆமென். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், காலடி தெரியல அப்படிங்கிறதுனால எனக்கு முன்னாடி பாதை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல என்பதனால எனக்கு முன்னாடி இனி வழியே இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. என்னை மிகப்பெரிய கிரயம் கொடுத்து கர்த்தர் வாங்கினது என் வாழ்க்கை பாதையில் முடிந்து போவதற்கல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வது சமீபமானாலும் நம்மளே ஆண்டவருக்கு பல நேரத்தில் ஆலோசனை கொடுப்போம். ஆண்டவர் இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, இதை இப்படி தாங்க ஆண்டவரே. சில சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க. எதுக்கு ஜோம் பண்ணணும்? பாஸ்டர் என் பையன், ஒரு தாயை வந்து சொல்றாங்க, பாஸ்டர் என் பையன் பைக் வாங்கி கேட்குறான் பாஸ்டர், அவனுக்கு மைல்டா ஒரு ஆக்சிடென்ட் நடக்க ஜோம் பண்ணுங்க. அதுவும் மைல்டா, பெருசா வந்துடக்கூடாது. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு லைட்டா ஸ்கிராட்ச் மட்டும் வரணுமா, அதில் அவன் மனம் திரும்பி இனி பைக்கு வேண்டான்னு சொல்லுவானா. ஆண்டவரே பார்ப்பார், எப்பா என்ன ஐடியா கொடுக்குறாங்க.
பல நேரத்தில் நம்ம இப்படிதான் கொடுப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி முறித்து விடும், இந்த காரியத்தை இப்படி பண்ணிருங்க. பிளந்தது. இது சின்ன அற்புதமா பெரிய அற்புதமா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். பெரிய அற்புதம். ஆமென். ஓகே, இஸ்ரவேலர்கள் கண்டதிலே பெரிய அற்புதம் இது. சும்மா ஏதாவது சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. காடையா வாடையா? இப்ப இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்துச்சல, இது சின்ன அற்புதமா பெரிய அற்புதமா? பெரிய அற்புதம். ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம்? இஸ்ரவேலர் எங்க இருந்து வெளியே வராங்க? எகிப்துல இருந்து வெளியே வராங்க. ஓகே, இப்ப ரெண்டு அற்புதம் இருக்கு. ஒன்று எகிப்துல இருந்து வெளியே வராங்க, இன்னொன்று சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளக்கிறது. இந்த ரெண்டுல எது பெரிய அற்புதம்? குழம்புதில்ல. நம்ம ரட்சிப்பை மட்டும் பெருசா பார்த்துட்டோம்னு வைங்களேன், அடுத்த காரியம் நமக்கு முன்னாடி எளிதாய் நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க நிச்சயம் இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தமா ஆமீன் சொல்லுங்க. நம்ம அநேகருக்கு என்ன பிரச்சனை, இதை நம்ம ரொம்ப பெருசா பார்க்கறது இல்லை. ஒருத்தங்க வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். இந்த சாட்சி எத்தனை பேர் விரும்பி கேட்போம். அதை விட இன்னொருத்தங்க வந்து சொல்றாங்க பாருங்க, இப்படி நான் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் இருந்த போது ஒரு காற்று வந்தது, எனக்கு முன்னாக இருந்த கடல் அப்படி ரெண்டா பிளந்தது. உடனே எல்லாரும் பாப்போமா இல்லையா? ஆமே, அதுல நான் இப்படி நடந்து போனேன். நம்ம எதை ரொம்ப பெருசா பார்க்க மறந்துட்டோம் தெரியுமா? கர்த்தர் என்னை மீட்டது, கர்த்தர் என்னை ரட்சித்தது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. ஒரு பெண் வாங்குறோம், ஒரு பெண் எவ்வளோ ரூபா இருக்கும்? ஒரு 10 ரூபா. 10 ரூபா கொடுத்து ஒரு பெண் வாங்குறோம். வீட்டில் கொண்டு வந்து எழுதி பார்க்குறோம், எழுதலை. நம்ம என்ன பண்ணுறோம்? திருப்பி எழுதி பார்க்குறோம், எழுத மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம்? உடனே முழங்கால் போட்டு இயேசுவின் நாமத்தில் எழுதுவதாக அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். இப்போ ஒரு கீபோர்டு இருக்கு பாருங்க, அந்த கீபோர்டு 1 lakh rupees. அந்த கீபோர்டை தம்பி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து பாஸ்டர் நிர்மலில் வச்சு ப்ரேயர் பண்ணி பிரதிஷ்டையும் பண்ணி இப்போ ஆன் பண்ணா ஆன் ஆக மாட்டேங்குது. திருப்பி லைன்ல மாற்றி கொடுத்து பார்த்தாச்சு, கீபோர்டு ஆன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், ஆன் ஆகலை. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாச்சு, ஆன் ஆகலை. உடனே என்ன பண்ணுவார் அவரு? உடனே அதை தூக்கிட்டு எங்க போவாரு? ஏங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு பெண்ணு எழுதல, அதை தூக்கி போடுவீங்களா? இதை தூக்கிட்டு கடைக்கு ஓடுவாராம். ரெண்டும் யூஸ் ஆகல. ஏன் இதை மட்டும் தூக்கி போடாம தூக்கிட்டு போறாங்க கடைக்கு? விலை அதிகம், அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை அதிகம். என்னை கர்த்தர் 5 ரூபா கொடுத்தோ 10 ரூபா கொடுத்தோ மீட்கல, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தி, நல்ல கையை தட்டி, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, இப்படி மீட்கப்பட்டு என்னை வெளியே கொண்டு வந்து, இப்போ வெளியே வந்து நான் நிக்கிறேன். எனக்கு முன்னாடி எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாத நானே டிசைட் பண்றேன். என்ன தெரியுமா? அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. ஆமென். இதுதான் கர்த்தர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதுகிறார். அவருடைய வழி கடல்ல இருக்கிறது, உனக்கு தெரியாது. இந்த இஸ்ரவேலர்கள் அங்க வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எகிப்தில் கல்லறை இல்லை என்றா எங்களை இங்க கொண்டு வந்த. நமக்கு முன்னாடி ஒரு வே ஓபன் ஆகாததும் எல்லாம் அடைப்பட்டது போல தோன்றினதும் அடுத்த தாட்டே நமக்கு என்ன தெரியுமா வருது? மரணம். எகிப்துல கல்லறை இல்லைன்னா, சிலர் பாருங்க மேகத்துக்கு கீழே வந்து முதல்ல பேசுறதே கல்றதான். சிலர் சர்ச்சுக்கு வர்றதே, உங்களை சொல்லல, உங்க சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு கல்ற இருக்குதா? ஆமே. இப்போ ரீசெண்டா ஆமே ஒரு சகோதரி வந்தாங்க,
நான் மீட்டிங் போகும்போது அப்படி வராங்க, பாஸ்டர் நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலான் இருக்கேன் பாஸ்டர். பாஸ்டர் என்ன அங்கே அடக்கம் பண்ணுவீங்களா பாஸ்டர்? டைம் வரும்போது எல்லாம் பண்ணலாம் வாங்க, இப்போ நீங்கள் ஆராதிக்க வாங்க. ஆமாம். சில இங்கே பாருங்க, மேகத்துக்கு கீழே வந்ததும் அவங்க முதல் இஷ்யூவே என்ன தெரியுமா? கல்ற எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க. ஏய், ஒன்ன மீட்டு வெளியே கொண்டு வந்தது அடக்கம் பண்றதுக்கு இல்ல, ஆராதிப்பதற்கு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. சிலர் வயசானவங்களை மிரட்டுறதே எப்படி மிரட்டுவாங்க தெரியுமா? ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க, இறந்தா அப்புறம் உங்களுக்கு கல்ற. என்னை கர்த்தர் பெரிய கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார், மிகப்பெரிய கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி என்னை அந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு தெரியுது இந்த வழியா போனா சீக்கிரம் போலாம் அப்படின்னு. எனக்கு தெரியுது, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிந்தும் ஏன் அந்த வழியாய் நடத்தவில்லை? ஆமென். எனக்கு தெரிந்தும் ஏன் அந்த வழியாய் நடத்தவில்லை? ஆண்டவரே, காலடி தெரியாத பாதைன்னா என்ன பாதை தெரியுமா? புதிய பாதை, இதுவரை யாரும் பயணிக்காத பாதை. ஆமென். யாருமே பயணிக்காத பாதை, புதிய பாதை, யாருமே பயணிக்காத பாதை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி யாராவது நடந்திருப்பாங்கன்னு அந்த இடத்துல காலடி இருந்திருக்கும். உங்க முன்னாடி எந்த வேயும் ஓப்பன் ஆகல, எந்த அடையாளமும் தெரியவில்லையா? நீங்க அதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் தெரியுமா? இதுவரை யாரும் நடந்திராத பாதையில கர்த்தர் என்னை நடத்த போகிறார். இதுவரை யாரும் பயணிக்காத பாதையில கர்த்தர் என்னை பயணிக்க வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பல அற்புதங்களை பார்த்தார்கள். அதிலே அவர்கள் தண்ணீரை வைத்து பார்த்த ஒரு அற்புதம் உண்டு. அந்த அற்புதம் தான் என்ன தெரியுமா? மோசே கோலை எடுத்து தண்ணீரை அடிச்சதும் தண்ணீர் எதுவா மாறுச்சு? ரத்தமா மாறுச்சு. அவங்க தண்ணீரை வச்சு பார்க்காத ஒரு அற்புதம் உண்டு. என்ன அற்புதம் தெரியுமா? தண்ணீர் இரண்டாக பிளக்கிறது. ஆண்டவருடைய அற்புதங்கள் என்பது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. அதுபோலதான் அவருடைய ஆலோசனைகளும். ஆமென். ஆண்டவர் செயல்படும் விதங்களையும் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். காலடி நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு இப்படி, அதனால எனக்கும் அப்படி. நோ, குருடரை குணமாக்கின விதங்கள் வேதத்தில் இருக்கிறது. பர்திமேயுக்கு கர்த்தர் எப்படி சுகத்தை கொடுப்பார் தெரியுமா? இங்க வா அப்படிம்பார், கூட்டிட்டு வர சொல்வார். கூட்டிட்டு வருவாங்க. உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். நீ பார்வை அடைவாயாக. அவ்வளவுதான். அவனை தொடவும் இல்லை, ஒண்ணுமே பண்ணல. நீ பார்வை அடைவாயாக. அவனுக்கு பார்வை கிடைச்சிட்டு. இன்னொருவன் வழி அருகே பிறவியிலிருந்து குருடன் ஆலய வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது சீஷர்கள் கேட்கிறாங்க, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே வரவழைக்கிறார். வரவழைத்து என்ன செய்தார் அப்படின்னா, சேற்றில் துப்பி, மண்ணில் துப்பி சேறு உண்டாக்கி அந்த மண்ணை எடுத்து கண்ணில் வச்சு போய் கழுவு அப்படிங்கிறார். அவன் போய் கழுவுறான். அவனுக்கு என்ன கிடைக்குது? இன்னொரு குருடனை ஒரு கிராமமே சேர்ந்து அவங்க இயேசு கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இயேசு அவன் கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் அவன் கண்ணில் கை வச்சு கண்ணில் உமிழ்ந்து இப்போ கண்ணில் தூப்புறார். பார்வை அடைவாங்கிற பார்வை கிடைக்குது. 3 பேருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டார். ஆனால் 3 பேருக்கும் ஒரே வழியில் அல்ல. இப்போ பர்திமேயுவுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கும்போது அடுத்த ஒரு குருடன் எப்படி கேட்டுட்டு இருப்பான் தெரியுமா? ஓகே, அப்போ அவர் வருவார், நம்மை அழைப்பார், நமக்கு சுகம் தருவார். ஆனால் இங்கே வித்தியாசமா இருக்கு. அவர் வருவார், அவனுக்கு முன்னாடி காரி துப்புறார். எப்படிங்க இருக்கும்? நமக்கு நம்மளை கூட்டு ஒருத்தங்க, என்னப்பா வேணும் உனக்கு? சுகம் வேணும், இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு காரி துப்புனா எப்படி இருக்கும்? துப்பிட்டு கண் எடுத்து மண்ணில் ராவுறார். சாரி, மண் எடுத்து கண்ணில்
மண்ணை கண்ணில் போட்டா கண்ணு தெரியுமா, கண்ணு தெரியாம போகுமா? மனுஷன் மண்ணு போடுறான்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். ஆனா கர்த்தர் மண்ணு போட்டா கூட நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அவருடைய செயல் இருக்கும். காணவர் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டதும் கர்த்தர் கற்சாடியை உள்ள கொண்டு வாங்குறார். யாராவது யோசிச்சிருப்பாங்களா? கற்சாடி வெளியே வைக்கப்பட்டது, வருகிறவர்கள் கால்களை கழுவி விட்டு உள்ளே வருவதற்காக வைக்கப்பட்டது. யோசிக்காதது, நினைக்காதது. இதுதான் தேவனுடைய செயல். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி எல்லா கண்களும் ஆச்சரியப்பட்டு இது கர்த்தராலே ஆயிற்றென்று சொல்ல வைக்கிறவர். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளை தெரிந்தெடுக்கிறவர். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல மட்டும் உறுதியா இருங்க. நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள். என்னை ஆண்டவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரயம் கொடுத்து வாங்கின என்னை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அடைத்து போடுவதற்கல்ல, தம்முடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டு கொண்டு வந்தவர். என் ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. ஆமே, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. ஆமே, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேனப்பா, நம்பு. ஆமே, நம்புவேன். ஆமே. ஏன் காலடி தெரியாத சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்து நடத்துகிறார்? ஏன் அறியாத பாதையில் நடத்துகிறார்? ஒரு 5 காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் அறியாத பாதையில் நடத்துகிறார்? 1, கர்த்தர் எப்பொழுதும் நம் முன்னணியிலே நிற்க விரும்புகிறார். கர்த்தர் எப்பொழுதும் நம் முன்னணியிலே. யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வாசியுங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ல போறாங்கனாலே அதன் அர்த்தம் என்ன? ரூட் யாருக்கு தான் தெரியும்? ஒரு 15 பேர் ஒரு வேன்ல போறாங்கன்னு வைங்களேன். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. யாருமே அந்த இடத்துல இதுவரை போனது கிடையாது. அந்த வேன்ல ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு இந்த ரூட்டு தெரியும் அப்படிங்கிறது மற்ற 14 பேருக்கு தெரிஞ்சிட்டு, அவர் பின்னாடி படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். 14 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவரை எழுப்பி எங்க கொண்டு வருவாங்க தெரியுமா? நீங்க ஃப்ரெண்ட்ல போய், உங்களுக்கு தானே ரூட்டு தெரியும், ஃப்ரெண்ட்ல போய் உட்காருங்க, ஃப்ரெண்ட்ல கொண்டு வந்துருவாங்க. அல்லது அவருடைய சவுண்ட் மேல நிற்கும்படி எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன் அறியாத பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார் என்றால், கர்த்தரின் முன்னணியிலே நிற்க விரும்புகிறார். கர்த்தரின் முன்னணியிலே. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாக நின்று நடத்துகிறது யார்? நான் எனக்கு தெரிந்த பாதையிலே போவேனானால் இன்னொருவருடைய ஒத்தாசையை நான் தேட வேண்டி வராது. ஏதேன்ல சாத்தான் கொண்டு வந்த பெரிய தந்திரமான செயலே இதுதான். உனக்கு எதுக்குப்பா இன்னொரு தேவன்? எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு பழத்தை மட்டும் ஏன் விலக்கி வச்சிருக்கிறாரு தெரியுமா? இது நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ தேவனை போல மாறிடுவ. அதன் அர்த்தம் என்னன்னா, உனக்கு இன்னொரு தேவன் தேவையில்லை.
என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணலாம். ஏதேன் லைஃப் என்பது என்ன தெரியுமா? கிங்டம் ஆஃப் காடுடைய, அதாவது தேவ ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் டிசைட் பண்றது யார் தெரியுமா? கர்த்தர். ஏதேனில் பாருங்க, என்ன சாப்பிடணும்ங்கிறத அவர் தான் டிசைட் பண்றார், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது அவர் டிசைட் பண்றார், என்ன உடுக்கணுங்கிறத அவர் டிசைட் பண்றார். ஆமென். என்ன செய்யணுங்கிறது அவர். அந்த ஏதேனுக்குள்ள எல்லாமே இருந்துக்காலும் அதை என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல யார் மட்டும் தான் இருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் மட்டும் தான் இருக்கிறார். சாத்தான் கை வைக்கிறார்ல, எதுக்கு உனக்கு இன்னொரு தேவன்? நீயே உன் லைஃபை செட் பண்ணலாமே, நீயே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கலாமே, உன் வாழ்க்கையை நீயே தெரிந்தெடுக்கலாமே. எதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற? அவங்களும் பார்க்குறாங்க, எஸ் இது நல்லா தானே இருக்குது, இதுதான் இச்சை. ஆமென். நமக்கு மேலே ஒருத்தங்க இருந்து நம்ம தலையை கொட்டுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆமாம், எனக்கு நானே கடவுள், எனக்கு நானே தேவன், தங்களை தாங்களே வைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மேல ஒருத்தர் இருந்து என்னை நடத்துறது எனக்கு பிடிக்கல. இது சாத்தானுடைய தந்திரம். தன் இஷ்டம் போல, தன் விருப்பம் போல. மீட்கப்பட்டவர்கள் அப்படி நடத்தப்பட முடியாது. எப்பேற்பட்டவர்களும் இயேசுவினிடத்தில் வரலாம். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று அவர் ஒரு ஜீவ மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். எனவே தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதன் அர்த்தம் என்ன? தேவன் முன்னணியில நின்று யார் வாழ்க்கை நடத்தப்படுகிறதோ அவங்க வாழ்க்கை மகிமையில தான் போய் முடியும். அதில் மாற்றமே இல்லை. ஆமென். நம் பயணத்தை கர்த்தரை தீர்மானிக்க விரும்புகிறார். பெலிஸ்தியர் தேச வழியாய் அறிந்த பாதையிலே செல்வோமானால், தெரிந்த பாதையில போனா, ஆமென், ஒருவேளை நம்மை நடத்துறவர் வர லேட்டானாலும் நாமே இறங்கி போயிடுவோம். தெரிந்த பாதையில போனா இது ஒரு பிரச்சனை. நடத்துறவங்க வர லேட்டானாலும் நாமே போயிடுவோம். சில பிள்ளைங்க பாருங்க, பெற்றோர் ஊட்டி கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும். சில பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் ஊட்ட மறந்துட்டா இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சாப்பிட தெரியும். இது போலதான். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிட தெரியாதுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீங்கள் பிள்ளைகளை போல மாறலைன்னா தேவராஜ்யத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு பாருங்க, பசிச்சுன்னு அழ தெரியும். தாயார் தான் பால் ஊட்டுவாங்க. அதுபோலதான் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பவுமே அவர் தேவை. எப்பவுமே அவர் எனக்கு தேவை. அவர் தான் என் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை எப்பொழுது எப்படி நடத்த விரும்புகிறார் தெரியுமா? அறியாத பாதையில். ஆமென். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்ல வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர் உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கைகளை உயர்த்தி, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 37, 38 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இதுதாங்க ரியல் கிறிஸ்டியன் லைஃப். ஏன் காலடி தெரியாத பாதையில கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்றார். ஆமே, மோசையை கொண்டு கர்த்தர் உபாகம் 32 எழுதி வைக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆமென். ஒரு பாட்டு உண்டுல, சின்ன வயசுல பாடின பாட்டு, நடக்க சொல்லி தாரும். தெரிஞ்சவங்க பாடுங்க. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே,
தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி தனித்து செல்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில முன்னணியத்துல கர்த்தர் இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார். அதனாலதான் ஆட்டு மந்தையை போல, இந்த ஆட்டு மந்தையை பாருங்க, மேய்ப்பனுடைய சத்தம் இல்லைன்னு வைங்களேன், அவ்வளவுதான், தளர்ந்துரும். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு அது கூட இருக்கிறத எப்படி உணர்த்தப்படுகிறார் என்றால், உமது கோல் உமது தடியும். அந்த கோலை வச்சு வச்சு அடிச்சு போவார் பாருங்க, அப்போ ஆட்டுக்கு தெரியுது மேய்ப்பனுடைய சவுண்டு தான் இது. ஆமென். அதனால எனக்கு பயம் கிடையாது, பயம் கிடையாது. மேய்ப்பனுடைய சத்தம், மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்டு அதற்கு முன்பாக நடந்து போகிறார் என்று யோவான் 10 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். வெளியே விட்டு அதற்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் முன்னணியத்தில் நிற்க விரும்புகிறார். நாம் பயணத்தை கர்த்தரே தீர்மானிக்க விரும்புகிறார். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கை பாதையை நம்ம தீர்மானம் பண்ணிட்டு கர்த்தரை கெஸ்டா கூப்பிடுறோம். இல்ல, ஆண்டவர் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே, சிக்லாகுல வந்த தாவீதின் குடும்பம் முழுவதையும் சத்துருக்கள் பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல தாவீது எப்படி ஜெபம் பண்ணி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் எப்படியாவது காப்பாற்றி அவங்கள கொண்டு தாங்கப்பா, எப்படியாவது, இப்படிதானே ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆனா தாவீது எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா? நான் போலாமா ஆண்டவரேன்னு கேட்கிறார். நான் போலாமா அப்படின்னு கேட்கிறார். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம போலாமான்னு கேட்போமாங்க? அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிறாங்க, ஸ்கூல் 4 மணிக்கு முடியுது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே பிள்ளைக்கு ஸ்கூல் முடியுது, கூப்பிட நாம் போலாமான்னு கேட்போமா? அப்ப இப்படி ஒரு ஜெபம் பண்ணாலே கேட்கிறவங்களுக்கு எப்படி தோணும்? முட்டாள்தனமா தானே தோணுது. அப்படிதானே தாவீது ஜெபம் பண்றாரு. தாவீது மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் சத்துருக்கள் பிடிச்சிட்டு போறாங்க. தாவீது ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு நான் போலாமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்ற நீ போ அப்படிங்கிறார். என் ஆண்டவர் யார் தெரியுமாங்க? அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்ப தடை பண்ணவே மாட்டார். ஆனா அந்த இடத்துல எனக்கு ஒரு தீமை இருக்கும்னா அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போகவே மாட்டார். என் வாழ்க்கையின் பயணத்தை தீர்மானிக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க விரும்பிதான் அறியாத பாதை. ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் நடத்துகிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியாது, ஆனா புறப்படுறான். அவனை வழி நடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. இதனால் ஆபிரகாம் லைஃப் எப்படி மாறிச்சு தெரியுமா? 1, ஆபிரகாம் உருவாக்கப்பட்டான். 2, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று யாத்திராகமம் 24:1 ஆதியாகமம் 24:1 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நிலையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் மேன்மை உள்ளவனானான். காரணம் அவன் தேவனால் நடத்தப்பட்டான். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதே ஆபிரகாம் பெயரை வச்சுதான் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். என்ன மேன்மைங்க! தேவனால் நடத்தப்படுகிறவன் அவன் தேவனுடைய மகிமை அடையும் மட்டும் அவரால் கைவிடப்படாதிருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு தெரியாது போற இடம் எங்கன்னு தெரியாது. அப்ப அவன் எதை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறான் அப்படின்னா கர்த்தருடைய கைடன்ஸ், கர்த்தருடைய வழி நடத்துதல். எனக்கு தெரியாது அடுத்து என்ன தெரியாது, நெக்ஸ்ட் என்ன தெரியாது. கர்த்தருடைய வழி நடத்துதலை அவர் தான் முன்னணியில. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம்கிட்ட சொல்றார். ஆபிரகாமை மட்டும் இல்ல, பையன் விஷயத்துல கூட உன் மகன் ஈசாக்கை நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் எனக்கு பலி செலுத்து அப்படிங்கிறார். அங்க என்ன ஏன் ஆண்டவரே, எங்க வீட்டு பக்கத்திலே பலி செலுத்துறேன் ஆண்டவரே, அதுவரை ஆண்டவர் என்ன போக சொல்றீங்க? எந்த கொஸ்டினுமே ஆபிரகாம் கேட்கல. ஆபிரகாமுக்கு தெரியும்
என்னை அறியாத பாதையில கர்த்தர் நடத்துகிறார் என்றால் எனக்காக ஒரு நன்மையை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்படி கேட்கும்போது கொஞ்சம் கூட ஆபிரகாம் பதறவில்லை. அந்த இடத்துல அவன் கையை ஆடிச்சுனோ, அவன் கதறினானோ பதறினானோ கண்ணீர் வடித்தானோ ஒன்றுமே இருக்காது. கூலா பையனை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில இந்த நம்பிக்கையோடு தான் என் முன்னணியத்தில் கர்த்தர் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எந்த காரியமானாலும் சரி, ஆமென், கர்த்தர் பார்த்து கொள்வார். கைகளை உயர்த்தி யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முன்னணியத்தில் இருக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அங்க நடந்தது என்ன தெரியுமா? அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த போது, ஆமென், ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வேதம் என்ன சொல்லுகிறதுக்கு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் ஒருவரும் அதை உலக தோற்றம் முதற்கொண்டு கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. இந்த மாலை வேளையில் வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, முதியோர் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தரை நாம் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம்? எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம்? நாம் எந்த ஸ்தானத்தில் அவரை வைத்திருக்கிறோமோ அவ்வளவுதான் அவருடைய கிரியை இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் 2 இடத்துல ஊழியம் செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, தாம் வளர்ந்த தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். 4வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நாசரேத் ஊரில் ஜெப ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பைபிள் எடுத்து வாசிக்கிறார். வாசித்து ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 61 வாசிக்கிறார். வாசித்து முடித்து எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுக்குறாங்க. ஏன் அவர் வாசித்தது என்ன வாசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இப்படியெல்லாம் இந்த ஆறுதலின் வார்த்தைகளை கேட்க 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 ஜனங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜனங்க எல்லாம் கிருபையின் வார்த்தை, இதெல்லாம் என்ன கிருபைப்பா, என்ன கிருபைப்பா. எல்லாரும் நற்சாட்சி கொடுத்துட்டு இருக்கும்போது இயேசு அந்த நிருபத்தை சுருட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். என் இயேசு கிருபை மட்டும் கிடையாது, அவர் கிருபையும் சத்தியமும். இப்பொழுது அவர் என்ன பேச ஆரம்பித்தார் தெரியுமா? அடுத்து அவருடைய பிரசங்கத்தை டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை ஒரே லைனில் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இஸ்ரவேலர் தங்களுக்குன்னு ஒரு எல்லையை போட்டு வைத்திருந்தார்கள் மனதில். என்ன எல்லை தெரியுமா? யெகோவா தேவன் தங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ற எல்லையை போட்டு வைத்திருந்தார்கள். அந்த எல்லையில் இயேசு கை வச்சார். கை வச்சு 2 புறஜாதியாரை இப்போ உள்ள கொண்டு வரார். எப்படி கொண்டு வரார்னா, இஸ்ரவேலில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் எலிசாவை கொண்டு யாரை குணமாக்கினார் தெரியுமா? நாகமான குணமாக்கினார். எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. ஆனால் எலியாவை கொண்டு கர்த்தர் எந்த விதவையை போஷித்தார் தெரியுமா? சாரிபாத். இவங்க எல்லாம் புறஜாதிகள். இதை சொன்னதும் ஜனங்களுக்கு வந்துச்சு கோபம். ஆமென். எங்க மார்க்கம், எங்க கோத்திரம், நம்ம ஊர்ல சொல்லணும்னா எங்க ஜாதி, இதுக்குள்ள நீங்க பேசிட்டு போயிருங்க. கர்த்தர் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார். இப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நற்சாட்சி கொடுப்போம். ஆனால் அதை விட்டுட்டு ஜாதி கிடையாதுப்பா, அது கிடையாதுப்பா, அவர் பெரியவர்ப்பா, நீ எல்லை போடாதுப்பா, உன் மனசை இப்படியெல்லாம் நீங்க எங்க இருதயத்தை குத்துறது மாதிரி பேசுனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசுவை பிடிச்சு ஆலயத்துல இருந்து வெளியே தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு அற்புதம் கூட செய்யல. ஏன்? இயேசுவுக்கு அவ்வளவுதான் அவங்க கொடுத்த ஸ்தானம். சொந்த ஊரு நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? எல்லாருக்கும் அதான் கேள்வி. அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார் தாம் வளருவதற்காக.
அந்த ஊரார் இயேசுவை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. நாம கூட பல நேரத்தில் இயேசுவை இப்படி தான் வெளியே தள்ளுகிறோம். ஆமென். கொஞ்சம் பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் ஆலோசனை, கொஞ்சம் கட்டளை இப்படி வருதுனாலே நம்ம பைபிளை ஓங்கி திருப்புறோம் தெரியுமா? அது இயேசு என்ன பண்றோம் தெரியுமா? வெளியே தள்ளுறோம். நமக்கெல்லாம் என்ன தேவை? பைபிள் திறந்தாலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம அண்டர்லைன் பண்ண வசனம் எல்லாம் அதான் தானே இருக்கும். ஆமென். கொஞ்சம் காட்டமா, கொஞ்சம் கடினமா, நீ மனம் திரும்பு. ஆமென். உன் தீமையை விட்டு திரும்பு, பாவம் செய்வதை விட்டு விடு, நீ உணர்ந்து கொள், ஒத்துக்கொள். இப்படி எல்லாம் வரும்போது உடனே பைபிள் திருப்புறோம் தெரியுமா? நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இயேசுவை வெளியே தள்ளுறோம். எத்தனை பேர் வீட்டில் இயேசு இருக்கிறார்? எத்தனை பேர் வீட்டில் இயேசு அந்த இடத்துல நாசரேத்தூரில் அவர் ஒண்ணுமே பண்ணல. இது இன்னொரு சுவிசேஷத்தில் படிக்கும்போது தெரியும். தாம் சொந்த ஊர்ல அவர் அற்புதங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று இருக்கிறது. அங்கிருந்து தள்ளப்பட்ட அவர் இப்பொழுது எங்கே வருகிறார் தெரியுமா? கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஆமென். அதே 4வது அதிகாரம் அதனுடைய 29 நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படி அவரை அந்த தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து தள்ளிவிட கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அங்கே அவருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? 32 வாசியுங்கள். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜனங்கள் அங்க என்ன பார்க்கிறார்கள் பாருங்கள். 36வது வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த இடத்துல நாசரேத்தூர்ல அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த கிருபையுள்ள வார்த்தை அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம், அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வெளிப்பட்டால் தான் அந்நிய வல்லமை நம்ம எல்லைக்குள்ள இல்லாம வெளியே ஓடும். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்பட்டால் தான் அற்புதங்கள் நடக்கும். அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவி வெளிப்பட்டால் தான் ஜீவன் உண்டாகும். ஆனா இது எதுவுமே வெளிப்படாதபடிக்கு அவர்கள் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே தள்ளிட்டாங்க. நம்ம காதுகள் கூட எந்த செய்தியை கேட்க விரும்புகிறது? வேதத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு மீதி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிற நிலை என்பது இயேசுவை வெளியே தள்ளுறது. அதாவது தங்கள் தேவை முடிந்ததும் இயேசுவை வெளியே தள்ளுறது. எங்களுக்கு வேண்டியது கிடைச்சிட்டு போதும். ஆமென். அவர் இன்னும் பேச தொடங்கினார். 4வது அதிகாரம் ஹல்லேலூயா 21 நாசரேத்தூரில் அவர் அவர்களுடைய காதுகள் கேட்க 20வது வசனம் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி என்றிருக்கிறது. ஆமென். குருடருடைய கண்கள் திறக்க, இருதயம் நொறுங்குண்டவர்கள் காயமாற்ற, இப்படி எல்லாம் பேசுறது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆரம்பத்துக்கு. இது இவருடைய ஸ்டைல். இது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும், இது இயேசுவினுடைய ஸ்டைல். யோவான் ஸ்நானன் எப்படி பேசுவார் தெரியுமா? அவர் எப்படி பேச மாட்டார். அவர் எடுத்ததுமே விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி தான் தொடங்குவார். இயேசு அப்படி அல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இங்க பாரு, நான் தான் ஜீவாப்பம், என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில். மோசே என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? ஒரு ஸ்திரீட்ட தப்பு பண்ணா அது விபச்சாரம் செய்ததாயிட்டு. நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தான் கிருபை ஆண்டவரே, என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லுவீங்கன்னு பார்க்கும்போது அவர் சொன்னார், மோசே சொன்னார் நீ தப்பு பண்ணாதான் விபச்சாரம். நான் சொல்றேன் நீ தப்பா பார்த்தாலே. இதான் ஜீசஸ் ஸ்டைல். ஆமென். இப்ப மோசே சொன்னது கடினமான உபதேசமா, இயேசு சொன்னது கடினமான உபதேசமா? ஆமென். மோசே சொல்ல வச்சதும் யாருதான்? இவர்தான். ஆமென்.
நம்ம ஐயோ இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை கேட்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விலகி போனாங்க பாருங்க. விலகி போன ஒருத்தரை கூட இயேசு தேடி போகல. ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று ஒரு சின்ன கூட்டம் இயேசு கூடவே இருந்தாங்க பாருங்க. அவங்க விழுந்த போது கர்த்தர் தூக்கி விட்டார். அவர்கள் பின்வாங்கின போது கர்த்தர் தேடி போய் திருப்பி கொண்டு வந்தார். அவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. நம் முன்னணியில இயேசு. 5 பாயிண்ட்ல நான் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் இந்த வார்த்தையை ஏவி பேச வைத்து கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் பைபிளை பார்த்தா தெரியும், சங்கீத பகுதி மட்டும் ரொம்ப அழுக்கா இருக்கும். ஏன்னா அதுல பிரச்சனையே இல்லை. அதை படிச்சுட்டு அப்படியே போயிரும். தாவீது தாண்டி தாவீதின் குமாரன் வந்துட்டு போயிட்டார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தாவீது கிட்டே இருக்கிறோம். தாவீதின் குமாரன் இடத்துல வருகிறதில்லை. எத்தனை பேர் மத்தேயு 5, 6, 7 விரும்பி படிக்கிறோம்? கை தூக்க வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் மத்தேயு 5, 6, 7 விரும்பி படிக்கிறோம்? மொத்த பைபிளை அதுல அந்த 3 அதிகாரத்துல பேசி முடிச்சிருப்பார் ஆண்டவர். அதன் பிறகு போக போக எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லைன்ல அன்புன்னு கொண்டு வந்துட்டார். அதுல ஏற்ற தாழ்வே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. அது எங்க சர்ச் அவங்க சர்ச், இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த சர்ச்சில் பேச மாட்டோம், அதே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்ட அத்தனை பேரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்கள். அவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள். எல்லையில கை வைக்கிறார்னா சந்தோஷப்படணும். தாவீதினுடைய ஜெபத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனைகளின் வழியாய் நான் ஓடுவேன் அப்படிங்கிறார். அப்போ நிறைய வார்த்தைக்கு ஏன் நமக்கு இடம் கொடுக்க முடியலன்னா இருதயம் குறுகி இருக்கிறது. தாவீது சொல்ற, ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கிட்டீங்கன்னா, இருதயம் குறுக 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 இந்த வேதம் நமக்கு நுகம். இருதயம் விசாலமாச்சுன்னா இந்த வேதம் நமக்கு சுகம். அவர் முன்னணியத்தில் அவர் போவார், அவர் போகட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை கேட்காதபடி செவியை விலக்கும் போதும், கர்த்தர் வேதம் படிக்கும் போது வார்த்தைகளை படிக்க பிடிக்காம பைபிளை திருப்பும் போதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாசரேத் ஊர்ல இயேசுவை எப்படி வெளியே தள்ளினாங்களோ அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அங்க ஒரு கிரியையும் நடக்கல. ஆனா கப்பர்நகூம்ல கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. ஆமென். ஒரு வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. வீட்டு கூரையை பிரிச்சு அவருக்கு முன்னாடி இறக்கி வைக்கும் போது என்னை ரொம்ப கவர்ந்த காரியம் என்னன்னா, அந்த ஓனர் பேரு கூட அங்க இல்லை. ஒன்று. 2வது, கூரையை பிரிக்கிறதுக்கு ஓனர் தடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா? இயேசுவுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த வீட்டு கூரையை பிரிக்கும் போது அந்த ஓனர் யாரை பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசுவை பார்த்திருப்பான். அவர் ஒன்னும் சொல்லல, நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. அவரும் அப்படிதாங்க இருக்கணும். சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பாவி என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ நேரா வரா. அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்து கண்ணீரால பாதத்தை கழுவி தலைமுடியால துடைக்கும் போது அந்த சீமோன் வந்து எப்படி பார்த்திருக்கணும்னா, அவரே ஒன்னும் சொல்லல, அப்ப எதுக்கு நான் சொல்லணும்? ஆனா அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? அவரே டவுட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்திருந்தா நம்ம பார்வையை மாற்றணும். அவர் எப்படி அவர் ஒன்றும் சொல்லல. நம்ம பல நேரத்தில் யோவான் யாக்கோபு போல அவருக்கு வந்து ஒரு ஊரில் இயேசு சீஷர்களோடு போகும்போது ஊரார் அவங்கள ஏற்றுக்கொள்ளாதது யோவான் யாக்கோபு வராங்க. ஆண்டவரே நீங்கள் மட்டும் உம்முன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எலியாவு மாதிரி அக்னியே இறக்கிடுவோம். உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? எப்படி அவர் ஏதாவது சொல்றாரா? இல்லையே. நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆமென். இயேசுவை வச்சுட்டே பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்டினது போல நம்ம இயேசுவை வச்சுட்டு என்னெல்லாம் காட்டிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவர் முன்னணியத்தில் இருக்கிறாரா? அவர் முன்னணியத்தில் இருக்கிறாரா? ஆமென்.
ஆண்டவர் சொல்ற, அறியாத பாதையில் நடத்தும் போதே நீ என்னை என்ன பாடுபடுத்துற, உனக்கு மட்டும் தெரிஞ்ச இடத்துல நான் கொண்டு வந்துட்டேன். ஆமென். இந்த வெளியூரில் வெளிநாடுகள்லாம் மீட்டிங் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க பாருங்க. ஃபஸ்ட் டைம் அந்த ஊருக்கு போவோம். ஏர்போர்ட்டில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. சில ஏரியாலாம் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கும். 2 மணிக்கூர் 3 மணிக்கூர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி போகும்போது அந்த கூட்டிகிட்டு போகிறவட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். எதுவும் ரைட்டில் போங்க, லெஃப்டில் போங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவர் கூட்டிகிட்டு போனால் உண்டு. ஏன்னா நமக்கு எந்த ரூட்டுமே தெரியாது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பேசாமல் இருப்போம், அவ்வளோதான். ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த வண்டி சர்ச்சிலேருந்து வந்திருக்கு, பாஸ்டர் சொன்ன அடையாளம்லாம் பார்த்தா கரெக்டாக இவங்க தான். இப்படி தான் நார்த் இந்தியாவில் ஒரு மீட்டிங் போகிறேன். அந்த மீட்டிங்கில் நான் இருக்கும்போது பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு பிரதரை நான் அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை வந்து ரொம்ப டிராஃபிக் இருக்குது, அதனால் பைக்கில் உங்களை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் 6:30க்கு ரெடியாக இருந்துருங்க, நான் இங்கே மீட்டிங் ரெடி பண்ணோம் அப்படின்னு. சரி பாஸ்டர் நீங்கள் அனுப்புங்கன்னு வந்தாங்க. 6:30 ஆச்சு, 6:45 ஆகுது, இன்னும் காணல. 6:45 ஆகும்போது ஒருத்தங்க வந்து ரூம் கதவை தட்டுறாங்க. திறந்து பார்த்தா கோலியாத்து மாதிரி ஒருத்தர் இப்படி நிற்கிறாரு. அவர் ஹிந்தியில் என்னெல்லாமோ பேசுகிறாரு. எனக்கு ஹிந்தியில் அச்சாவை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அவர் பேசும்போது இடையில பாஸ்டர் ஜீன்னு வந்துச்சு. இந்த பாஸ்டர் ஜீன்னு வந்ததுனால அவர் சரி பாஸ்டர் தான் அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு நேராக போயாச்சு. போய் அவருக்கு பைக்கு பின்னாடி ஏறி உக்காந்தாச்சு. வண்டி போகுது போகுது போகுது. 7 மணி ஆச்சு, 7:15 ஆச்சு. என்னடா இது போயிட்டே இருக்கு. இவர் உண்மையிலே பாஸ்டர் அனுப்புன ஆளா இல்லை வேற யாரா? என் கண்ணுக்கு முன்னாடி என் மனைவி பிள்ளைகள்லாம் வந்து போறாங்க. ஆண்டவரே இவர்கிட்ட ஒன்றும் பேசவும் ஆனால் எதுவுமே சொல்லலை. இங்கே ஸ்டாப் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா எங்கே ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு ரூட்டு தெரியாது. ஆமாம், கரெக்டில் கடைசி ஒரு 1/2 hour கழித்து கரெக்டாக இடத்துல கொண்டு வந்து விட்டார். ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய லெசன். பாரு, உனக்கு ரூட்டு தெரியாததுனால அந்த ஆளே உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு ரூட்டு தெரியாத ஒரே காரணத்தினால அந்த ஆள் பைக்கு பின்னாடி இருந்த பற்றி 6 மணிக்கு வரும். ஆமாம், உனக்கு ரூட்டு தெரியாது உன் வாழ்க்கையில், ஆனால் உனக்கு என்ன தெரியும்ல? ஆமே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மட்டும் உங்க லைஃப்ல முன்னாடி வச்சு பாருங்க. ஆமென். தாவீது சொல்ற, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த கூடாரம் விழுந்த போது கூட கர்த்தர் சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். ஆண்டவரை பின்னாடி இல்ல இயேசு கப்பல்ல சீஷர்களோடு பயணிக்கும் போது சீஷர்கள் அவரை கப்பலின் பின்னணியத்துல ஒரு தலையணை வச்சு தூங்க வச்சுட்டாங்க. ஆமென். காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது இயேசு எழும்பி கப்பலின் முன்னணியத்துல வந்து நின்று, அவ்வளவுதான். அவர் முன்னாடி வந்துட்டாருனால பிரச்சனை சால்வ். என் லைஃப்ல முன்னாடி இருக்கிறது கர்த்தரா தான் இருக்கணும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை கர்த்தர் எனக்கு முன்னாடி போனா கோணலானதெல்லாம் நேராகும், கரடானதெல்லாம் சமமாகும். வெண்கல கதவானாலும் முறிக்கப்படும், இரும்பு தாழ்பானாலும் முறிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு முன்னே போய், கர்த்தர் அதுதான் சொல்ல விரும்புகிறார். வலது கரத்தை பிடித்து ஏசாயா 45:1 வாசியுங்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களுக்கு இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் ஒருத்தங்க முன்னாடி போறாருன்னா அவங்க வாழ்க்கையில கதவுகள் எல்லாம் எப்படி இருக்குமா? பூட்டப்படாது இருக்குமா? கதவுகள்லாம் எப்படி இருக்குமா? திறந்து வைக்கப்பட்டிருக்குமா? எப்படி அழகா நடத்துறாரு பாருங்க நிர்மல்.
அந்த 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. எப்படி சொல்றார் தெரியுமா? இப்படி கையை பிடிச்சிட்டு, அவன் வலது கையை பிடிச்சிட்டு, இது வலது கை, வலது கையை பிடிச்சிட்டு அப்படி சொல்றாரு, நான் முன்னாடி போறேன் அப்படிங்கிறார். நான் உன்னை விட்டு போறேன் இல்லை, நான் முன்னாடி போறேன். நீ வரும்போது எல்லாம் சரியா இருக்கும். இங்கிருந்து பார்க்கும்போது கதவு அடைப்பட்டது போல இருக்கும், ஆனா நீ அங்க வர்றதுக்குள்ள கதவு ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா நீ அங்க போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு முன்னாடி போயிருந்திருப்பேன். இதுதான் கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். அவனை பார்த்து கைப்பிடிச்சிட்டு நான் உனக்கு முன்னாடி போறேன். சில நேரத்தில் ஆண்டவர் கையை விட்டு போறது போல இருக்கும், அது நம்மை கை விட்டது கிடையாது. நமக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குகிறவர். என் லைஃப்ல கர்த்தர் முன்னாடி போகணும். எனவே தான் மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க எங்க கூட வராம இருந்திருந்தா நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். எந்த காரியமாகட்டும், உங்க தலைமுறையுடைய காரியமாகட்டும், எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள், கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவர் முன்னணியத்தில் நிற்க விரும்புகிறார். அடுத்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2, நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அறியாத வழியில். யாத்திராகமம் 14:10 பாருங்கள். 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அடுத்த வார்த்தை, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஏன் நோக்கி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஏன் நோக்கி கூப்பிட்டாங்க? ஏன்னா இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்க போகணும்னு. இந்த சிவந்த சமுத்திரம் இருக்குல்ல, சிவந்த சமுத்திரம் ஃப்ரெண்ட்ல கர்த்தர் கொண்டு வர ட்ராக்கை பாருங்க. பின்னாடி பார்வோன் சேனை, ரைட்ல ரொம்ப தூரம் ஓட முடியாது, அங்க மலை. லெஃப்ட்லயே ரொம்ப தூரம் ஓட முடியாது, அங்கேயும் மலை. மொத்தத்தில் கர்த்தர் எப்படி கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படின்னா, 4 பக்கமும் அடைக்கப்பட்ட நிலையில கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதனாலதான் நம்மில் அநேகர் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது, நமக்கு எல்லா பக்கமும் என்ன செய்யணும்? அடைக்கப்படணும். ஆமென். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி இப்படிதான் நிறைய வசனம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம நெருக்கத்தில் இருந்தாதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எங்கேயும் ஓட முடியாது. அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது கண்களை அப்படியே ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதுவரை மோசே மட்டும் கூப்பிட்டு இருந்தான், இப்ப இஸ்ரவேலரும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், கர்த்தர் யார் தெரியுமா? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்க. அதனுடைய 14வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 14:20 வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலரை எகிப்தியர் எவ்விதத்திலும் சேர்ந்துடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் நம் முன்னணியத்தில் நின்றார். கர்த்தரை நாம் சார்ந்து இருக்கும் போது பக்கத்தில் 1000 வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் நம்மை அணுகாதபடி நம்மை காக்கிற தேவன் அவர். அது மாத்திரமல்ல, இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? எகிப்தியரை நிறுத்திவிட்டு இஸ்ரவேலருக்காக ஒரு காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளந்து விடுகிறார். இந்த சமுத்திரத்தை பிளந்தது யாரெல்லாம் பார்க்கறாங்க தெரியுமா? இஸ்ரவேலர் மட்டும் இல்ல, எகிப்தியரும் பார்க்கறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் மட்டுமல்லாமல் எகிப்தியரும் பார்க்கறாங்க. எகிப்தியர் பார்த்துட்டு இருக்கும் போதே இஸ்ரவேலருக்கு முன்பதாக சமுத்திரம் ஓப்பன் ஆகிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்தியர் பார்த்துட்டு இருக்கும் போதே அது நடுவில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை நடத்துறத உங்களை பகைக்கிறவங்க பார்ப்பாங்க. ஆமென். உங்களை விரோதிக்கிறவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க பார்ப்பாங்க. ஏய், எப்படிப்பா இது?
ஆமென். இவன் தேவாலயத்திலிருந்து பிச்சை எடுத்து கொண்டவன் அல்லவா அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தன் சொல்றானா, இல்ல அவனுக்குடைய சாயலாய் இருக்கிறான். யாருக்குமே அதை கிரகிக்க முடியல, யாருக்குமே அதை நம்ப முடியவில்லை. இஸ்ரவேலர்களை கர்த்தர் இத எகிப்தியர் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் செஞ்சிருக்கலாம்ல. எகிப்தியர் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த காற்றை அனுப்பி சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேலரை நடத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யார் தெரியுமாங்க, உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். எகிப்தியரை கொண்டு வந்தது இஸ்ரவேலரை பயமுறுத்துறதுக்கு அல்ல, எகிப்தியருக்கு கற்றுக் கொடுக்க. என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? ஓ, இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை நடத்துகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நம்புறீங்க, என்னை கர்த்தர் நடத்துவதை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் காண போகிறார்கள், என்னை கர்த்தர் நடத்துவதை என்னை பகைக்கிறவர்கள் காண போகிறார்கள், என்னை கர்த்தர் நடத்துகிறத ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு glory. என்னை கர்த்தர் நடத்துகிறதை அவர்கள் கண் காண அவர்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமென். விசுவாச கண்ணில் பார்க்க ஆரம்பிங்க. இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லி புறப்பட்டாங்க தெரியுமா? சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டது. கர்த்தர் சொல்றார் பாருங்க, இந்த பார்வோன் என்ன சொல்லுவான்னு. ஆமென். 14வது அதிகாரத்தின் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. உங்களை பத்தி இப்படிதான் இன்னைக்கு அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த காரியம் அவர்களை அடைத்து போட்டது, அவங்க சூழ்நிலை அவர்களை அடைத்து போட்டது. இல்ல இல்ல இல்ல, என் கையை பிடித்து என்னை பார்த்து சொல்லுகிறவர் என்னை பார்த்து என்ன சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போறது ஆமை உன்னை விட்டு போவதற்கு அல்ல, கதவுகளை திறந்து வைக்க, வாசல்களை திறந்து வைக்க. யார் யார் அடைத்து போட்டது என்று சொன்னார்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக உனக்கான வாசலை திறந்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நடத்தினார். நடத்தினது மாத்திரமல்ல, எகிப்தியரை அவங்க கண்களுக்கு முன்பதாகவே கவிழ்த்து போட்டார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிறோமோ, ஏன் அறியாத வழியிலே நடத்துகிறார் பாருங்க. சில கூட்டத்திலெல்லாம் போகும்போது எனக்கு ஒரு 2 பிள்ளைங்க ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2வது மக இப்போ 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசு. யாராவது ஆட்கள்லாம் ஜாஸ்தியாக வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என் கழுத்தில் ஏறி என்ன இறுக பிடிச்சிருவா. எனக்கு தெரியாத ஃபேஸ்லாம் நிறைய வந்து, தெரிஞ்ச ஃபேஸ் வரும்போது ஜாலியாக சுற்றிட்டு இருப்பா. தெரியாத வீட்டில் யாராவது கெஸ்ட்டு புதுசாக யாரும் வந்தாங்க அப்படின்னாலே அப்பான்னு சொல்லி ஓடி வந்து இப்படிதாங்க அறியாத வழியில் நடத்துறது. வேற ஒன்றும் இல்லைங்க, ஆண்டவரை ஒட்டி கொள்ளணும். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். எவ்வளோ பாருங்க, தோமாவுக்கு நம்பிக்கையே வராது. அப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த என் கையை பாரு, என் விழாவை பாரு, கையை வச்சு தொட்டு பாரு அப்படிங்கிறார். அவ்வளோ டீப்பாக கொண்டு போறார். ஆமென். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கணுமோ சார்ந்து இருக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்வாரா? எனக்கு நீங்க தான்ப்பா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே, உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே என் உள்ளத்தில். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம்
வாழ்வார். மூன்றாவது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமை, வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் பேசிவிட்டார் நான் நம்புகிறேன். மூன்றாவது ஒரு வார்த்தை, ஏன் இந்த காலடி தெரியப்படாமற் போயிட்டு, ஏன் அறியாத பாதையில கர்த்தர் நடத்துகிறார்? உபாகமம் 29 அதனுடைய 5, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. கர்த்தர் ஏன் இப்படி நடத்துறார் தெரியுமா? நம் தேவன் யார் என்பதை அறியணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பிதாவை பார்த்து ஜெபிக்கும் போது, ஒன்றான மெய் தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நம் தேவன் யார் என்கிற அறிவு நமக்கு இல்லைன்னா நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடியாது. அறியாத வழி. பவுலை பாருங்கள், பவுல் பைபிள் ஃபுல்லா அவருக்கு தெரியும், ஆனா அவருக்கு யார தெரியலன்னா இயேசு யாருன்னு தெரியல. அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? முதல்ல அவன் கண்ணில் தான் கை வச்சார். இன்று கூட வேத பகுதி வாசிக்கும் போது அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசிக்கும் போது அது உண்மை. அதுதான் நம்முடைய ஜெபம். கர்த்தர் என்ன முதல்ல கண்ணை தான் தொட்டார், அவனை குருடாக்குகிறார். இனி பவுலே உன்னை நான் தான் நடத்தணும். பவுல் கண்ணில் கை வச்சதும் ஃபர்ஸ்ட் கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் யார், நீர் யார்? அவனுக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் அறியாதிருக்கிற ஒருவர். ஆண்டவரே நீர் யார்? ஏன் ஆண்டவரே காலடியே தெரியல, அடுத்து என்ன? உனக்கு என்ன தெரியணும்? ஆபிரகாம் ஈசாக்க அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு தான் கேட்டானே தவிர, எங்க கூட்டிட்டு போறீங்க, ஏன் கூட்டிட்டு போறீங்க, ஏன் அம்மாவை கூட்டிட்டு வரல, எதுவுமே கேட்கல. ஏன் எந்த கொஸ்டினும் கேட்கல தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா யாருன்னு. நம்மை நடத்துகிற பாதை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை நடத்துகிற கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் யார்? இதுதான் பவுலுடைய முதல் கேள்வி. அந்த பவுல் சொல்லுகிறார், கடைசியில் எப்படி சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த நிச்சயம் தான் யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் கானானுக்குள்ள போனாங்க. கர்த்தரை அறிகிற அறிவை விட்டுவிட்ட ஜனங்கள் வனாந்திரத்திலே மடிந்து விட்டார்கள். என்னை ஏன் ஆண்டவர் எப்படி நடத்துறீங்க? உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவரை ஆராதிக்கிறவர்கள் சொன்னபோது அக்கினி ஏற்கனவே எரிந்ததிலும் அதிகமாக 7 மடங்கு எரிய ஆரம்பித்தது. எதுக்கு தெரியுமா? இவர்களை பனிஷ் பண்றதுக்கு அல்ல, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை தப்புவிக்க உண்மையிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதை இவர்களும் இவர்களை சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நடத்தும் போது யோசேப்புக்கு தெரியல, என்னை ஆண்டவர் இப்படி நடத்த அனுமதிக்கிறீங்க. ஆனால் எகிப்தில் அவனுக்கான ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறது. ஆமே, நமக்கு தெரியணுங்க, அந்த நிச்சயம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். இயேசுவை பார்த்தீங்களா? பிதாவை குறித்த அறிவு அவருக்கு இருந்ததுனால சிலுவையில் அவர் கைவிடப்பட்ட போது கூட இயேசுவின் வார்த்தை என்ன? என் தேவனே ஏன் என்னை அந்த கைவிட்டீர்னு சொல்லி கடைசியில் ஆவியை யார் கையில் கொடுத்தார்? பிதா கையில நம்பி கொடுக்கிறார். என்ன நம்பிக்கையில கொடுத்தார்? நான் பிதா கையில கொடுத்தா அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். அதுதான் இயேசு சொல்லுவார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் மறுபடியும் எழுப்பிப்பேன் என்று. அந்த நம்பிக்கையில அவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு தேவை. மோசேயை கொண்டு கர்த்தர் பேசுகிறார்,
உபாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 32 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். கர்த்தராகிய தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன்னிருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கியது மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். 35 கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. நீ அறியும்படிக்கு உன் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த சோதனை, இந்த யுத்தம். ஆண்டவரே, இந்த சோதனை நீ அறியணும். உன் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. ஆண்டவரே, இந்த யுத்தம் நீ அறியணும். உன் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. ஏன் ஆண்டவரே, இந்த வனாந்தரம் நீ அறியணும். உன் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை. அறியாத வழியில நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்றுதான், நீங்க நடத்துங்க என்று சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறது. இந்த 77வது சங்கீதத்தை பாருங்கள். இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்களை எல்லாம் இந்த சங்கீதக்காரன் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? இந்த 77வது சங்கீதத்தின் ஆரம்பம் முதல் சங்கீதக்காரன் எப்படி புலம்பி பாடுகிறான் என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய ஆமென் 7வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? இரக்கங்களை எல்லாம் அடைத்து கொண்டாரோ? இப்படியெல்லாம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? காலடி தெரியல. காலடி தெரியாததும் நாமளும் இப்படிதானே புலம்புவோம். வாக்குத்தத்தெல்லாம் தந்தாரு, எல்லாம் போச்சா? ஆண்டவருடைய இரக்கெல்லாம் அவ்வளவுதானா? ஆண்டவருடைய கிருபை எல்லாம் அவ்வளவுதானா? ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரா? இனி ஒண்ணுமே பண்ண மாட்டாரா? எனக்கு இனி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காதா? இப்படி எல்லாம் நாமும் தான் சொல்லுவோம். இங்க அப்படிதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்குது. சொல்லிட்டு தான் சொல்றாரு 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். இப்படி நான் பேசுறேன்னா அது என் பலவீனம் சொல்லிட்டு, இப்ப ஏன் நான் என் பலவீனத்தை பேசணும்? அவருடைய பலத்தை பேசுவோம், அவருடைய வல்லமையை பேசுவோம் சொல்லிட்டு அடுத்து கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன் சொல்லிட்டு தான் முற்பிதாக்களுக்கு செய்ததெல்லாம் நினைச்சு பிரைஸ் பண்றார். அவர்களுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார். நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நம்புறீங்க? அன்று இஸ்ரவேலர்களுக்கு காலடி தெரியல, ஆனால் நடத்தப்பட்டது போல இன்றும் கர்த்தரினை நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உத்தமமா பின்பற்றணும், பின்வாங்கிடவே கூடாது. நேற்று எனக்கு ஆண்டவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட இன்னைக்கு எனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கணும். மோசே ஆரம்பத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, உங்க பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். அந்த மோசையின் முடிவு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த. எவ்வளவு நிச்சயம் இருந்தா இந்த ஒரு வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ ஜனங்களை நடத்த மாட்ட, நான் உன் கதை இங்கே முடியுது, நீ யோசுவாவை அனுப்பிவிட்டுட்டு நீ பிஸ்கா கொடுமுடிக்கு வாங்குறா. பிஸ்கா கொடுமுடிக்கு எதுக்கு கூப்பிட்றா தெரியுமா? அடக்கம் பண்ணுறதுக்கு. இப்படி நம்மளை கூப்பிட்டா எத்தனை பேர் போவோம்? நாம இருந்தால் யோசுவாவை என்னன்னு போய் பாருன்னு சொல்லி வேற ஆளை தள்ளிவிடும். மோசே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போறாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு. எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்றோமோ அந்த அளவுக்கு தான் நித்தியத்தை குறித்த நிச்சயம் நமக்கு இருக்கும். அறியாத பாதையில முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க, நம்புங்க. நீங்க மீட்கப்பட்டவர்கள். இதை மறந்துடாதீங்க. கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார்.
என்னை பாதியில விட மாட்டார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் நல்ல கையை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, glory, தேவர்களில் ஆமென். ஓராமா ஷேதேலேரே ஹந்தரே, glory. சொல்லுங்க, செங்கடலை நீர் பிளந்து, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. செங்கடலை நீர் பிளந்து நீர் வல்லவர், நீர் வல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர். எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டி உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர். தலைக்கு மேல கையை தட்டி அவரை உயர்த்துங்கள். அவரே பெரியவர். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. இரத்தத்தால் மீட்டவர், கிருபையாய் நடத்தினவர், இன்னும் நடத்துவார். வானத்திலும் ஆமென். வானத்திலும் உமக்கொப்பா. சொல்லுங்க, தூதர்கள் உண்ணும் உணவால், தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உம்மை போல, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை? அப்பா, எங்களை நேசிக்க உங்களை போல யாருண்டாண்டவர்? ஒரு நேரத்துல காலடி தெரியாம போகும்போது புலம்பிட்டோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போடு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார். காலடி தெரியல, உண்மைதான், ஆனால் பாதை உண்டு, பாதை உண்டு. உனக்கு முன்னே அவர் போய் கோணலை செவ்வையாக்கி உன்னை முடங்க விட மாட்டார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ? ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டாரோ? வாக்குத்தத்தம் அவ்வளவுதானா? இல்லை இல்லை இல்லை, இது என் பலவீனம். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, பல நேரத்தில் இனி அவ்வளவுதான் சொல்றேன்ப்பா, இனி இது எனக்கு நடக்காதுன்னு சொல்றேன்ப்பா. இது என் பலவீனம். உம்மை குறித்த அறிவு எனக்குள்ள குறைவா இருக்கிறதுனால
என் பலவீனெல்லாம் என் மேல ஓங்கி இருக்குப்பா. நான் இன்னும் உம்மை அறியணும், உம்மை சார்ந்து இருக்கணும். எப்போதும் என் முன்னணியில நீங்க தான் இருக்கணும். வலது கரத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் முன்னணியத்தில் எப்பவுமே, என் முன்னாடி எப்பவுமே நீங்க தான், என் குடும்பத்தில் நீங்க தான். ஏசையா உம்மை தான் நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே